Join us on the Vani PMA channel for the latest in travel and world news. இந்த இடம் வந்து இந்த அளவுக்கு உருவாகுவதற்கு காரணமாக இருந்த 2 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒண்ணு ராஜசிம்மவர்மன், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன். இவங்க காலத்தில தான் வந்து இந்த இடம் வந்து இந்த அளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்குது. ஏன்னா, பல்லவர்கள் வந்து சாதாரண ஆட்கள் இல்லன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஆனா, எடுத்துக்காட்டா வந்து இந்த 2 மன்னர்கள் நம்ம சொல்லலாம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா விதமான பாறைகள வந்து அங்கங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா, ஆச்சரியப்படக்கூடிய பெரிய பெரிய பாறைகள்லாம் வந்து இந்த மகாபலிபுரத்தில இருக்குதுங்க. அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரும்போது ரொம்ப தாகம் எடுத்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம மதுரையில உள்ள காளிமார்க் சோடா வந்து இங்க கிடைச்சது. சரி இங்கேயும் இது இருக்குதுல்ல, குடிச்சிடலாம்ன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு, அடுத்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்தா பெரிய ஒரு மண்டபம் மாரி இருக்குதுங்க. மண்டபத்தில பார்த்தீங்கன்னா, தூணு சாதாரண தூண் கிடையாது. இப்ப பாருங்க உள்ள போறேன். ஆனா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு கலைநயமிக்க ஒரு சிலைகள்லாம் வடிச்சு செவுத்திலேயே வடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த மாரி காட்சிகளையும் நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து, அந்த காலத்தில இருக்கிற சிற்பிகளை எல்லாம் வந்து பாராட்டணும். இதுக்கெல்லாம் வந்து சாதாரண விஷயமா வந்து நம்ம கருத முடியாது. ஏன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரிய ஒரு மண்டபம் மாரி இருக்கு. இது என்னவா இருந்ததுன்னு தெரியல. ஆனா, அந்த அளவுக்கு வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுங்க. ஆனா, இந்த இடத்துல அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, குடவரை கோயில்கள் தான் நெறைய இருக்கு. இந்த இடத்த பூராமே சுத்தி பார்க்கும்போது. ஆனா, இது யாருக்கு உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி குழந்தைகளுக்கு வந்து வரலாறு தெரியணும் அப்படின்னா, இந்த இடத்த வந்து பார்க்கலாம். ஏன்னா, பல்லவ மன்னர்கள் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க, அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. அதனால தான் சொல்றேன், நெறைய பேர் வந்து இந்த இடத்த வந்து பாருங்க. அவங்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறங்க. இப்படியெல்லாம் பல்லவ மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்களா? அப்படிங்கிறத ஆச்சரியமா கூட நீங்க பார்க்கலாங்க. ஏன்னா, இது ஒரு பெரிய தர்பார் மண்டபம் மாரி இருக்குது. பாருங்க எவ்வளோ இதா உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு. இந்த காலத்தில கண்டிப்பா வந்து யாராலயும் உருவாக்க முடியாதுங்க. ஏன்னா, அது யாராலயும் உருவாக்குவேன் அப்படின்னு கூட சொல்லக்கூட முடியாது. அந்த அளவுக்கு வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதுபோக இங்க வந்து சின்ன சின்ன கோயில்கள், இந்த இதுக்குள்ளேயும் இருக்கு. இந்த பாறை கோயிலு, இந்த இடத்துலயும் நெறைய இருக்குதுங்க. அதாவது கடற்கோயில் கோயில் எல்லாமே இங்கேயும் இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்தீங்கன்னா, பெரிய ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த காலத்திலேயே இது உருவாக்கியிருக்காங்க போல. அது லைட் ஹவுஸ் இருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மேல நின்னு பார்க்கும்போது, மகாபலிபுரமே வந்து அப்படியே அழகா தெரியுங்க. ஏன்னா கடற்கரை வந்து அந்த அளவுக்கு விரிஞ்சு பெருசா இருக்கும் இந்த இடத்துல. அத முடிச்சுட்டு அப்படியே கீழ வரலாங்க. கீழ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதே மாரி பழைய கலைநயமிக்க பொருட்கள்லாம் நெறையா இருக்கும். ஒரு நாள் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு தேவைப்படுங்க. ஏன்னா, இந்த இடம் வந்து அந்த அளவுக்கு வந்து சுத்தமா, நீட்டா இருக்கு. அதே மாரி எங்க போனாலும் நமக்கு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் தான் இங்க நெறையா இருக்குதுங்க. நான் பார்த்துட்டேன், எல்லாம் முழுசா பார்த்துட்டேன், இவ்வளோ தான் கலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்து இங்க நெறையா இருக்கு. அதனால நீங்களும் வந்து இந்த இடத்த வந்து பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, குழந்தைகள கூட்டிட்டு வந்து காமிங்க. அவங்களுக்கு வரலாற வந்து தெரியப்படுத்துங்க. நன்றி! மீண்டும் சந்திப்போம்.